ஹாய் ஹலோ காய்ஸ், இது உங்க எஸ்கே அனிமிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிராகன் பால் சீசன் 2 எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட்குள்ள போலாம் வாங்க. எபிசோட்ல மோரோவை பார்த்து கோகுவோ சரி ஓகே நான் உனக்கு உயிர் பிச்சை தரேன் அப்படின்னு சொல்லி சென்சோபின் அவங்ககிட்ட கொடுத்து நீ ஒழுங்கா பிரசன்ட்குள்ள போயிடு அப்படின்னு சொல்ல அவனும் சரி நான் சென்சோபினை சாப்பிட்ட வேகத்துட்டு திருப்பி ஃபுல் பவர் அட்டென்ட் பண்ணோடனே நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி கோகு அட்டாக் பண்ண வர. பட் மோரோ இந்த மாதிரி பண்ணுவான்றது கோகுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனாலதான் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்த்திருப்பான். மோரோவை பார்த்து கோகுவோ சண்டை போடுற அளவுக்கு உனக்கு பவர்ஸ் இல்ல, லாஸ்டா ஒரு சான்ஸ் தரேன், நீ இங்கே இறந்து போறியா இல்ல பிரசன்ட்ல போய் உயிரோட இருக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க பவர் அவன் காப்பி பண்ணிருப்பான் இல்லையா, அந்த கை கீழே விழுந்திருக்கும், அதை பாத்துக்கிட்டு இருப்பான். அது மட்டும் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இவன் பேட்டில ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிட்டு இருப்பான். கோகு கவனிக்காத நேரத்துல அந்த கையை எடுத்து அவன் பாடியில அட்டாச் பண்ணிக்குவான் பாருங்களேன். சமான் இந்த இடத்துல மீரஸ்ன்றவன் ஒரு ஏஞ்சல்ன்றதுனால அவனுடைய பவர்ஸ் யூஸ் பண்ண முடியும். இவனால அல்ட்ரா இன்ஸ்டிங்க் அசால்ட்டாக யூஸ் பண்ண முடியும். அல்ட்ரா இன்ஸ்டிங்க் இவனு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதுக்கப்புறம் தானே ஆட்டமே இருக்குன்ற மாதிரி இருக்கு. இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா கோகுக்கு வந்து அல்ட்ரா இன்ஸ்டிக் என்னதான் மாஸ்டர் பண்ணி என்னதான் யூஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. மோரோக்கு அந்த லிமிடேஷனே கிடையாது. இது அன்லிமிட்டடா அவங்களை யூஸ் பண்ண முடியும். இவங்க ரெண்டு பேருமே இப்ப அல்ட்ரானிஸ்டிக் ஃபார்ம்ல இருக்கிறதுனால இந்த பேட்டில் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. விஷயம் என்ன பண்றாருன்னா அவங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஷீல்டு உருவாக்குறாரு. பட் என்னதான் நான் சொன்ன மாதிரி மோரோக்கு அன்லிமிட்டட் அல்ட்ரானிஸ்டிக் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னாலும் இந்த பேட்டில் போக போக அப்படியே மொத்தமே மாறுது. ஏன்னா கோகுவால அல்ட்ரானிஸ்டிக் யூஸ் பண்ணும்போது அவனுடைய ஸ்டாமினாஸ் தான் ட்ரை ஆகுதே தவிர கோகுக்கு ஒன்னும் ஆகாது. பட் மோரோவுடைய பிசிக்கல் பாடி வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாது. அல்ட்ரானிஸ்டிக் ஃபார்ம் ஆனாலும் தன்னுடைய கை கால் எல்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும். அப்பதான் விஷயம் சொல்றாரு, யாராலையும் அல்ட்ரானிஸ்டிக் ஃபார்ம் அசால்ட்டா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஏஞ்சல்ஸ் உடைய பவர்ன்றதுனால அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாடி பயங்கரமா ட்ரைனிங் எடுத்திருக்கணும், அதுக்காக பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். அல்ட்ரானிஸ்டிக் ஃபார்ம் அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்ற ஒரு நார்மலான பவர் கிடையாது. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கோகுவை காட்டுறாங்க. கோகு வந்து இந்த மாதிரி நான் இந்த பாடியை வந்து நான் பல வருஷங்களாக இந்த பவர் யூஸ் பண்றதுக்காக நான் ட்ரைன் பண்ணியிருக்கேன், இதனாலதான் என்னால இந்த பவரை யூஸ் பண்ண முடியுது. பட் நீ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாது, குறுக்கு வழியில அந்த பவரை அடைய முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மோரோவால அசைய கூட முடியாது. அந்த அளவுக்கு பயங்கர பெருசாகி அவனுடைய வெயிட்டை போட்டு அப்படியே நின்றுவான். அவனால அசைய கூட முடியாது, எழுந்துக்கவும் முடியாது. கோகுவை எவ்வளவு சொல்லி பார்ப்பான், அந்த பவரை நீ ஆஃப் பண்ணிட்டு இல்லைன்னா நீ வெடிச்சிருவ அப்படின்னு சொல்ல. பட் மோரோ நான் இதை விட பயங்கரமான பிளானட் எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் யூஸ் பண்ண ட்ரை பண்ண. பத்தாவது குறைக்கு அவன் என்ன பண்ணுவான், புதுசா ஒரு பிளான போறேன்னு சொல்லிட்டு எர்த்துக்குடியே ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிருவான். மோரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவனுடைய லைஃப் ஃபோர்ஸே வந்து எர்த் கூட கம்பைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்பதான் ஒரு விஷயத்த சொல்றான், இந்த மாதிரி ஏஞ்சல்ஸோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவன் வெடிச்சான் அப்படின்னா கண்டிப்பா அந்த யூனிவர்ஸே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி விஷ் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படி யூனிவர்ஸே அழியக்கூடாது அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு பீரோஸ் என்ன பண்றாரு, நான் இந்த பிளானட் எர்த்த அழிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நம்ம யூனிவர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி அவர் பண்ண போக அந்த இடத்துல விஷயம் அவரை தடுத்துட்டு நம்மள கிராண்ட் ஃபிஷ் கூப்பிடுறாரு, நீ இந்த மாதிரி மீரூஸை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே அங்க போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி விஷயம் சொல்ல. அப்போ விஷ் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோகு கிட்ட போயிட்டு விஷ் வேகமா கோகு கிட்ட போய் இந்த மாதிரி மீரூஸ் பவரை யூஸ் பண்ற அந்த ஸ்டோன் வந்து உடைச்சு விட்ட அப்படின்னா கண்டிப்பா வந்து அவனால எதுவுமே பண்ண முடியாது, அவன் பிளாஷும் ஆக மாட்டான், அவனை ஈஸியா நீ டிஃபீட்டும் பண்ணிடலாம், எத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல. சொன்ன வேகத்துல அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. கோகு வேகமா அதை உடைச்சிடலாம் அப்படின்னு எப்படி ட்ரை பண்ணாலும் அது முடியாது. ஏன்னா வந்து இப்போ கமான் அவன் தான் அந்த பிளானட்டையே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான்ல, அந்த பிளானட் மூலமா நிறைய கைகளை யூஸ் பண்ணி கோகு அசால்ட்டா தடுத்துட்டு இருப்பான். சொல்லப்போனா கேப்சரே பண்ணிடுவான். கோகு மாட்டிக்கிட்ட அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்கு யார் வரான்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் வெஜிடா வரான். கோகு கேப்சர் பண்ணிருப்பான் இல்லையா, அது மூலமா கோகுடைய பவர்ஸ் மொத்தத்தையும் அவன் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனால பேஸ் ஃபார்முக்கே திருப்பி கோகு வர. இப்போ ஜி ஃபைட்டர்ஸ் இந்த இடத்துக்குள்ள வர பிக்கல வந்து உன்னுடைய ஃபியூஷன் டெக்னிக்கை வந்து நீ டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணு, அப்படியே ரிவர்ஸ்ல யூஸ் பண்ணு, நாங்க எங்களுடைய பவர்ஸ் எல்லாம் தரோம், நீ அப்படியே கோகுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு சொல்ல வெஜிடாவும் அதுக்கு ஒத்துக்குவான். அவன் சொன்ன மாதிரி எல்லாருடைய கீயுமே அப்சர்வ் பண்ணி கோகு கொடுக்க டெண்டி இருப்பான் இல்லையா, டெண்டியும் நிறைய பேருடைய கீ எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணி அந்த மாதிரி கோகுக்கு அனுப்பிச்சு விட்டுருவான். பட் என்னதான் இவ்வளவு பவர்ஸ் கிடைச்சாலும் கோகுவால சூப்பர் சைன் ப்ளூவா தான் மாற முடியுமே, அல்ட்ரானிஸ்டிக் மோட்லாம் போக முடியாதுன்றதுனால மோரோ அவனை அப்படியே கேப்சர் பண்ண விதத்திலேயே வந்து திருப்பி அவனுடைய பவர்ஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்பதான் ஜாக் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா டெண்டி ஆண்ட போறான். இப்போ வேற வழியே கிடையாது, பூவோட ஹெல்ப் நம்மளுக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லி ஜாக்கோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் ஜாக்கோ சொல்றான், இந்த மாதிரி பூவோடைய பாதியை வந்து கோகு அழிச்சிருப்பான் இல்லையா, அவனுடைய ரீகார்டினேட் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம கோகுக்கு ஈஸியா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பதான் பூ எங்க போறான்னு பாத்தீங்கன்னா அவருடைய ரீகார்டினேட் தேடி போய்கிட்டு இருக்காரு. அதாவது இது எப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பூவுடைய பவர்ன்றது ரெண்டா பிரிஞ்சிருக்கும். ஒன்னு குட் புக் போயிருக்கும், இன்னொன்னு கிட் புக் போயிருக்கும். கிட் புக் கோகு கொன்னதுக்கு அப்புறமா டிரி கைடட் பிறந்ததுதான் ஊப்பு அப்படின்ற ஒரு பையன். அந்த பையன் கிட்ட தான் இப்போ கிட்புடைய பவர்லாம் இருக்கு. ஊப்புக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் ஒரு சின்ன பையனா தான் இருப்பான். அவனுடைய பவர்ஸை பத்தி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. குட்பு என்ன பண்ணுவாரு, நீ என்னுடைய பவர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய பவர் அன்லிஸ்ட் பண்ணுவான் பாருங்களேன்.
அவன் அனுப்பிச்ச அந்த சின்ன அமௌண்ட் ஆஃப் கீ வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே ஷாக் ஆகிற அளவுக்கு பயங்கர காட்லியான பவர் இருக்கும். இந்த கீ அப்சர்வ் பண்ண கோகு பயங்கர பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவான். இவன் யாழ்ரியான்ல கத்துக்கிட்ட ஒரு புது வகையான பவர் யூஸ் பண்ணுவான். இது பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட நருட்டோ சீரீஸ்ல வர சூசனோ மாதிரியே தான் இருக்கும். இந்த ஃபார்ம்ல கிட்டத்தட்ட கோகு அவனுடைய ஸ்பிரிச்சுவல் பவரை மட்டுமே யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஜெய்ஜாண்டிக்கான ஒரு ஃபார்ம் அட்டைன் பண்றான். இந்த பவர் யூஸ் பண்ணி மோரோவை லாக் பண்ணி அவனுடைய பவர் யூஸ் பண்ணி கிறிஸ்டலையும் உடைச்சிடறான் ஒரு வழியா. அப்பதான் சபா அப்படின்னு எல்லாரும் மூச்சு வர்ற மாதிரி மோரோ அந்த இடத்துல இறந்து போயிடுறான். இங்க இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷப்பட அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உலகம் பழையபடி ரிட்டர்ன் ஆகுது. கோகு என்ன பண்றான், நாமிகன்ஸ் எல்லாம் நாமிக் பிளானட்டுக்கே டெலிபோர்ட் பண்றான். நியூ நாமக்ல இருக்கிற டிராகன் பால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மோரோவால யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்கள திருப்பி உயிரோட கொண்டு வாங்கன்னு சொல்லி எல்லாரும் உயிரோட கொண்டு வர வச்சிடுறாங்க. மோரோவால அழிக்கப்பட்ட பிளானட் பட எல்லாமே திருப்பி உயிரோட வந்துடுது. ஒரு பக்கம் பார்த்தா ஜி ஃபைட்டர்ஸ் எல்லாம் சந்தோஷத்துல செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கோகு அண்ட் வெஜிடா பத்தாது நம்ம 3 பேர் எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா கேலக்டிக் பேட்ரோலோடைய கிங் ஆபீஸ்க்கு போறாரு. அங்க இருக்கிற கேலக்டிக் கிங்க வந்து இவங்களுக்கு எல்லாம் மெடல்ஸ போட்டு பெருமைப்படுத்த யாராலையுமே டிஃபீட் பண்ண முடியாது பயங்கர பவர்ஃபுல்லான மோரோ உங்களாலதான் என்னால டிஃபீட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ப்ரௌடா இவங்களை பாராட்டிக்கிட்டு இருக்க. பட் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி கோகு அந்த இடத்துல யார பாக்குறான்னு பாத்தீங்கன்னா மீருஸ பாக்குறான். மீருஸ் இந்த இடத்துல எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோகு ஷாக் ஆக, கோகு நீ எப்படி உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மீருஸ பார்த்து கேட்க, மீருஸ் சொல்வான் இதுக்கப்புறம் நான் ஒரு ஏஞ்சல் கிடையாது, நான் நார்மல் மார்டல் தான். பீரூஸ் அண்ட் விஷ் போயிட்டு கிராண்ட் சுப்ரீங்க மீட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கிராண்ட் சுப்ரீங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மீருஸ் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான், அந்த தப்புக்கு கண்டிப்பா நான் அவனுக்கு தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எரேஸ் பண்ணிட்டேன். அவனை எரேஸ் பண்ணாலும் எனக்கு அது வேற வழி இல்லாம மார்டலா உருவாக்கி திருப்பி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை விட்டா எனக்கு வேற வழியும் கிடைக்கல அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் இவர் எதுக்காக பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, மீருஸோடைய உயிரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் காயா அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிருப்பாரு. அதனாலதான் வந்து இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முடிவு பண்ணிருப்பாரு. சுப்ரீம் காய் என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, மீருஸோட உயிரை காப்பாத்துங்க, பதிலுக்கு என் உயிரை வேணா எடுத்துக்காங்க. ஏன்னா ஒரு மோட்டலுக்காக தன்னுடைய உயிரிய பணியை வச்சு இந்த கேலக்சிக்காக சண்டை போட்டிருப்பான், அதனால அவனை கொல்லாதீங்க, அதுக்கு பதிலாக என்ன கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசியிருப்பாரு. கிராண்ட் சுப்ரீம் காய் அதனாலதான் மீருஸை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அவரை திருப்பி ஒரு மோட்டலா மாத்தி விட்டுருப்பாரு. கேலக்டிக் ஜெயில வந்து எல்லாரையும் திருப்பி அடைச்சிடுறாங்க. தப்பிச்சு போன எல்லா திருடர்களையும் திருப்பி பிடிச்சி அடைக்க, ஆனா எர்த்துல காட்டுறாங்க. எர்த்துல 7-3 ஹெட் இருக்கும் இல்லையா, அது திருப்பி ரீஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும் தானாவே. மோரோ வந்து இறந்துருப்பான் இல்லையா, மோரோடைய உடம்பு கூட தான் 7-3 ஃபியூஷன் ஆயிருப்பான். பட் மோரோ இறந்ததுக்கு அப்புறம் 7-3 மண்டை மட்டும் தனியா இருக்கு, அது வந்து திருப்பி ரீஜென்ரேட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இதுதான் என்னுடைய பவர்ஸ் போல. இப்பதான் ஜாக்காக்கு ஒரு சிக்னல் வருது, எர்த்துல ஏதோ ஒரு பிரசனர் இருக்கிற மாதிரியே சிக்னல் வர. அப்பதான் அவனுக்கு ஒரு டவுட் வருது. அங்க இருக்கிற பிரசனர்ஸ்க்கு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான், எங்க இடத்துல யாருன்னா விட்டு வந்திருக்கீங்களா, இடத்துல வேற யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்பதான் அங்க இருக்கிற ஒரு பிரசனர் சொல்லுவான், இந்த மாதிரி வந்து இடத்துல வந்து 7-3 இருக்கான் இல்லையா, அவனால அழியவே இல்லை அவனுக்கு, அதனால 7-3 யாராலையும் கொல்ல முடியாது. அப்படி அவன் டெஸ்டாய் ஆயிருந்தான் அப்படின்னா அவனுடைய சின்ன பாட்டு இருந்தா கூட அவன் ரீஜென்ரேட் ஆயிட்டு இருப்பான், அதுல இருந்தா உங்களுக்கு அந்த சிக்னல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல, ஜாக்கோ வேகமா இடத்துக்குள்ள போய் எல்லா இடத்துலயும் சல்லடை போட்டு தேட ஆரம்பிச்சிருவான். அவன் என்னதான் தேடி இருந்தாலும் அவனுக்கு ஒண்ணுமே கிடைச்சிருக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு முன்னாடி 2 ஏலியன்ஸ் போய் 7-3 தலையை சுத்திட்டு இருப்பானுங்க. இப்போ தலையை சுட்டுருப்பானுங்களே, அவனுங்க எங்க போறானுங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஷிப்புக்கு போறானுங்க. இது யாரோட ஷிப்புன்னு பாத்தீங்கன்னா கொய்ச்சி அப்படின்ற ஒருத்தனோட ஷிப்பு தான். இவனும் ஒரு மோசமான ஆள் தான், இவனும் ஒரு பெரிய கை தான். ஏன்னா இவனுடைய எய்ம்ன்றது இந்த கேலக்சியை ரூல் அவுட் பண்றணும்ன்றது தான். இப்ப அந்த ஓஜி சீரீஸை உருவாக்கி இருப்பான். அந்த ஓஜி 1, 2, 3, 4 அப்படின்ற மாதிரி நிறைய ஏலியன்ஸ் இருக்கும். இந்த ஏலியன்ஸ்ல தான் இந்த 7-3 இருந்திருப்பான். 7-3 தான் இங்க இருக்கிறதுல மாஸ்டர் பீஸ். இவனை யார் கடத்திருப்பான்னு பாத்தீங்கன்னா சகான் பூ தான் கடத்தி போயிட்டு இருப்பான். இப்ப திருப்பி இவனை இங்கேயே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்பதான் அவன் இன்னொரு விஷயத்தையும் சொல்றான், நம்மகிட்ட இருந்த எல்லா ஓஜியை விட இது பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு, இதை வச்சு நம்ம எல்லாத்தையும் பர்ஃபெக்டா ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த மொத்த யூனிவர்ஸை ரீல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்பதான் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஓஜி 7-3 வந்து ரீக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க, அது திருப்பி உருவாக்கிட்டு இருக்கானுங்க ஃபுல்லா. இப்பதான் அந்த இடத்துக்கு யார் வரான்னு பாத்தீங்கன்னா, கிரனோலான்ற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. கொய்ச்சியோட ஃபேஸ் இப்ப அசால்ட்டாவே அவன் பயங்கரமா நொறுக்கி உள்ள வந்து நுழைய, இந்த கொய்ச்சி என்ன ஆர்டர் போறான்னு பாத்தீங்கன்னா, அவனை எல்லாரும் டிஃபீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, எல்லா ஓஜியுமே அந்த கிரனோலான்றவனை கொல்றதுக்காக வெளியே வர, இப்ப எல்லா ஓஜியும் கொண்டுகிட்டே அவன் உள்ள போய்கிட்டு இருப்பான். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இவன் தேடுறது 7-3 அப்படின்ற அந்த ஓஜி தான். அதனால வந்து அதுக்காக எல்லாத்தையும் கொண்டுகிட்டே உள்ள போய்கிட்டு இருப்பான். ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு கடைசியில ஓஜி 7-3 கண்டுபிடிச்ச உடனே இந்த ஆர்க் முடியுது. பட் இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவன் தான் நெக்ஸ்ட் சீசனுடைய மெயின் கேரக்டரா இருக்க போறான். அதனால நெக்ஸ்ட் சீசனே நம்ம முடிஞ்சளவு கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். நீங்க வீடியோக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் சீசன்ஸை கண்டினியூ பண்ணலாம். இது சீசன் 2 இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஆர்க் யாரெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல போட்டு, இந்த வீடியோக்கு லைக் போட்டு, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு, வேற எந்த ஆர்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்க. சீசன் 3 வேணும்ன்றவங்க கமெண்ட்ல
டிராகன் பால் சீசன் 3ன்னு கமெண்ட்டை போட்டுருங்க. இல்லப்பா எனக்கு இந்த அனிமே வேணாம், வேற ஏதாவது அனிமே போடு, இல்லை வேற எதனா மாங்கா சாப்டர் போடு அப்படின்னீங்கன்னா அதையும் கமெண்ட்டை தட்டுங்க. 2-3 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் வீடியோஸ் வரும். ஆல்ரெடி கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அடுத்தடுத்த வீடியோல கமெண்ட் பண்ற எல்லாருடைய கமெண்ட்ஸையும் வீடியோல காட்டுவோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் தட்டி விட்டுருங்க. பாய் ஆல்.